அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு உலகில் தலை சிறந்த நாட்களில் மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படக்கூடிய நாட்கள் சிவராத்திரி, மற்றொன்று பிரதோஷம். அதிலும் தலை சிறந்ததாக பார்க்கப்படுவது சனி பிரதோஷ வழிபாடு. இந்த வழிபாட்டை உலகில் நீங்கள் எங்கு இருந்தாலும் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொண்டால் நீங்கள் நினைத்த காரியம் எண்ணி 3 நாட்களில் உறுதியாக உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிவன் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா என கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்பதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உலகில் எத்தனையோ கடவுள்கள் இருந்தாலும் கடவுள்களுக்கெல்லாம் கடவுளாக திகழக்கூடியவர் சிவபெருமான். அவரிடம் மனதார உருகி என்ன வரம் கேட்டாலும் நிச்சயம் கொடுப்பார். கேட்கும் வரம் சிக்கலாக இருந்தாலும் வரத்தை கொடுத்து திருவிளையாடல்களை நடத்துவார். என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சிவபெருமான் நாம் கேட்கும் நல்ல வரங்களை நிச்சயமாக தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அந்த வகையில் இயற்கையின் ராசியான துலாம் ராசினியர்களான உங்களுக்கு நீங்க சமநிலை மற்றும் நீதியை விரும்பக்கூடியவர், அனைவரிடமும் இனிமையாக பழகக்கூடியவர்கள், கலை அழகு அலங்காரம் மீது ஈர்ப்பு அதிகம் உண்டு. எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் பல முறை யோசிப்பார்கள். சண்டை சச்சரவுகளை தவிர்க்க முயல்வார்கள். உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி பிரதோஷ வழிபாட்டை நீங்கள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களுக்கு உங்களுக்கு நீங்கள் இந்த சனி பிரதோஷ வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயம் 100 மடங்கு பலன் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. சகல நன்மைகளையும் அளிக்கும் மிக முக்கியமான சனி பிரதோஷ நாளாக இன்றைய நாள் அமைகிறது. சனி பிரதோஷ வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் பிரதோஷ வழிபாடு என்பது சிவ வழிபாட்டின் மிக முக்கிய உன்னதமான ஒரு வழிபாடாக அமைகிறதுங்க. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரியோதசி திதியில் பிரதோஷ நாள் வருகிறது. அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு 3 நாட்களுக்கு முன் வரும். ஒவ்வொரு மாதமும் 2 பிரதோஷ தினங்கள் வருகின்றன. திரியோதசி திதி அன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தையே பிரதோஷ காலம் என்கின்றோம். பொதுவாக பிரதோஷ நாளில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு கிழமையில் வரும் பிரதோஷத்திற்கு தனி சிறப்புண்டு. அதில் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. அதாவது இந்த பிரதோஷ நாளை பொறுத்த வரைக்கும் அமிர்தம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் வைத்து திருப்பார்கடலை கடைந்தனர். தேவர்களும் அசுரர்களும் இரு பக்கமும் நின்று அந்த மலையை இழுக்க மலையின் உடல் அழுத்தி ஏற்பட்ட வலியால் வாசுகி பெருமூச்சு விட்டது. அது விஷமாக மாறி கடலில் கலந்தது. ஆழகால விஷமாக வெளிப்பட்டது. பிரபஞ்சத்தையே அழிக்கும் ஆற்றல் கொண்ட ஆழகால விஷத்தால் உலக உயிர்கள் அனைத்தும் துன்பப்பட்டன. இதையடுத்து உலகை காக்கும் பொருட்டு சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை அருந்தினார். அந்த விஷம் உடலில் இறங்காமல் இருக்க சிவபெருமான் கழுத்தின் தொண்டை பகுதியை பார்வதி தேவி அழுத்தி பிடித்தார். இதனால் விஷமானது சிவபெருமானின் தொண்டையிலேயே நின்றுவிட்டது. சிவபெருமான் கழுத்து பகுதி நீல நிறமாக மாறியது. இதன் காரணமாகவே ஈசன் நீலகண்டர் என்று அழைக்கப்படுகிறார். விஷத்தின் வீரியம் காரணமாக சற்று மயங்கிய நிலையில் இருந்த சிவபெருமான் விழித்துக் கொண்டு தன் வாகனமான நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையே நடனமாடினார். அவ்வாறு நடனமாடிய நேரத்தை தான் பிரதோஷ நேரமாக கணக்கிட்டு வழிபடுகிறோம். சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்ட நாள் சனிக்கிழமை என கருதப்படுகிறது. எனவே சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பிரதோஷ தினத்தில் நந்தி பகவானை வணங்கிவிட்டு சிவபெருமானை வழிபட்டால் சகல நன்மைகள் வந்து சேரும். பொதுவாக பிரதோஷ தினத்தில் 30 முக்கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு ஆகியோரும் சிவபெருமானை வழிபடுவதாக ஐதீகம். எனவே அந்த நேரத்தில் நாமும் சிவபெருமானை வழிபட்டு வாழ்வில் உள்ள துன்பங்களை போக்கிக் கொள்ளலாம். பிரதோஷ தினத்தில் விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி திருநீறு அணிந்து சிவா
சிவாலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டும். அன்றைய தினம் முழுவதும் உணவின்றி உபவாசம் இருந்து திருமுறைகளை படிக்க வேண்டும். 5 எழுத்து மந்திரமான சிவாய நம ஓதி வழிபடுவது சிறந்தது. மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷ நாள் விரதமிருந்து வழிபாடு செய்வதை விட சனி பிரதோஷம் அன்று விரதமிருந்து வழிபட்டால் 1000 மடங்கு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பிரதோஷ காலத்தில் சிவாலயங்களில் சந்திரசேகரன் பார்வதி தேவியுடன் ரிஷப வாகனத்தில் 3 முறை வலம் வருவார். முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும், 2ஆம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும், 3ஆம் சுற்றில் செய்யப்படும் நாதஸ்வர இன்னிசையையும் உடன் வலம் வந்தபடி கேட்க வேண்டும். சிவபெருமானை நந்தி பகவானின் 2 கொம்புகளுக்கு இடையே தரிசிப்பது சிறப்பானதாகும். சனி பிரதோஷம் அன்று விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரும். இந்திரனுக்கு நிகரான செல்வாக்கு கிடைக்கும். வறுமை நீங்கி வசந்தம் உண்டாகும். பிரதோஷ வேளையில் சிவாலயம் சென்று வழிபட்டால் 1 வருடம் முழுவதும் ஆலயம் சென்ற பலன் கிடைக்கும். அதே வேளையில் சனி பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்று வழிபட்டால் 5 ஆண்டுகள் ஆலயம் சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் என்கிறார்கள். சனி பிரதோஷம் தரும் வழிபாடு பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது, தோஷங்கள் நீங்கும். அதாவது சனி தோஷம், கிரக தோஷங்கள் நீங்கி நற்பலன்கள் கிடைக்கும். பாவங்கள் நீங்கும். அதாவது புண்ணிய பலன்கள் கிடைக்கும். சனி பகவானின் துன்பங்கள் நீங்குங்க. நந்தி தேவரை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அனைத்து ராசிகளுக்கும் நன்மைகள் கிடைக்கும். எந்த ராசி லக்னக்காரகராக இருந்தாலும் சனி பிரதோஷ வழிபாடு நற்பலன்களையே தருங்க. துலாம், தனுஷு, கும்பம், மீனம், மிதுனம், சிம்மம் ராசி அல்லது லக்னக்காரர்கள் சனி மகா பிரதோஷத்தில் ரிஷபருடரை வணங்குவது குடும்ப பிரச்சனைகள் தீர உதவுங்க. அது மட்டும் இல்லாம சனி பிரதோஷத்தில் ஈசனை வழிபாடு செய்தால் 1 வருடத்திற்கு ஈசனை வழிபாடு செய்த பலன் தரும். அதேபோல் சனி பிரதோஷ நேரத்தில் ஈசனை வழிபாடு செய்தால் 5 வருடத்திற்கு ஈசனை வழிபாடு செய்த பலன்கள் தரும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரியோதசி தினங்களில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் எனப்படும். அன்றுதான் ஈசன் ஆலகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் பிரதோஷ தரிசனம் காணும் வரை உணவு தவிர்த்து முழு விரதம் இருக்க வேண்டும். சனி மகா பிரதோஷ நாளில் இருக்கும் விரதம் 1000 சாதாரண தின பிரதோஷ பலனை தரும் என்பது ஆன்மீக நம்பிக்கை. அது மட்டுமில்லாமல் நந்தி பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலை சாத்தி நெய்விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்யலாம். பிரதோஷ நேரத்தில் மட்டும் சிவபெருமானை வலம் வரும் விதத்தில் சோமசுக்த பிரதட்சணம் என்பர். அதாவது சோமசுக்தம் என்றால் அபிஷேக நீர்வழியும் கோமுகி தீர்த்த தொட்டியை குறிக்கிறது. இந்த தொட்டியை மையமாக வைத்து இடம் வளமாக மேற்கொள்ள பெறும் பிரதட்சணை முறை பிரதோஷ பிரதட்சணம் எனப்படுகிறது. நந்திய பிரதோஷம், பிரத்பட்ச பிரதோஷம், பிரளய பிரதோஷம் என 20 வகை பிரதோஷங்கள் உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் என்பது நம்பிக்கை.